எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்க மாவட்டமானது தஞ்சாவூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? ஸோ இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ன்றது அனதர் பொலிட்டிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதிகள். இந்த 8 தொகுதிகளில் கடந்த முறை அதிமுக ஒரே தொகுதி தான் வெற்றி பெற்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி இங்கே போகுதுன்னு பார்ப்போம். இந்த 8 தொகுதிகள் என்னென்னா திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திருவிடைமருதூர் ஸ்டார்ட் பண்ணலாம். திருவிடைமருதூர் வந்து அமைச்சர் கோவிச்செழியன் உடைய கான்ஸ்டிடுவன்சி. அவர் வந்து 2011 தொடர்ந்து 3 முறை இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ அமைச்சராக இருக்காரு. ஸோ இந்த தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி. ஸோ இங்கே வந்து நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா கோவிச்செழியன் வந்து கிட்டத்தட்ட 48% எடுத்துக்கிறாரு. அவர் எடுத்து போட்டுட்டு யூனியன் வீரமணி அவர் 43% எடுத்து ஜெயிக்கிறாங்க. நாம் தமிழர் சேர்ந்த திவ்ய பாரதி அவங்க 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 5.5%. அப்புறம் குழந்தை அரசன் அமமுக வந்து அவங்க பெருசாக ஓட்டு பிரிக்கல. ஸோ இப்போ வந்து கோவிச்செழியனை எடுத்து அதிமுக அளிக்கிறது எலமதி சுப்பிரமணியன் என்ற வேட்பாளர். நாம் தமிழர் இருந்து அதே திவ்ய பாரதிக்கு மீண்டும் சீட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் தாவேக்காரந்து பிரபாகரன். ஓகே, இந்த தொகுதியோட சோஷியல் பிரேக்கப் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து வன்னியர் பாப்புலேஷன் அதிகம். வன்னியர் 30% இருக்காங்க. அதுக்கடுத்து பறையர் 27% இருக்காங்க. சௌராஷ்டிரா மக்கள் ஒரு 10% இருக்காங்க. பல்லர் 8% இருக்காங்க. முஸ்லீம் 5% இருக்காங்க. ஸோ இங்கே வந்து வன்னியர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னா, நீங்கள் 2016 அதிமுக எடுத்ததை விட இங்கே 1% கூடுதலாக எடுத்திருக்கு இந்த தொகுதியை மட்டும். டெல்டா முழுக்க ஓட்டு கொடுத்தாலும் இந்த தொகுதியில் கொஞ்சம் ஓட்டு இருக்குன்னா இந்த 1 இயர்ஸ்க்கு ஓரளவுக்கு அதிமுக கன்சாலிடேட் இருக்காங்க. பிற சமூகங்களில் பார்த்தீங்கன்னா பறையர் சமூகம் 27% இருக்காங்க. அந்த ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு இப்போ கோவிச்செழியன் கன்சாலிடேட். காரணம் அவர் மந்திரியாக வாய்ப்பு அதிகம், மந்திரியாக இருந்திருக்காரு. அடுத்து இருக்க முஸ்லிம் ஓட்டு திமுக ஊரில் வந்துடும் இங்கே. அப்புறம் சௌராஷ்டிரா வாக்குகளை அது எப்படின்னு தெரியல. அப்புறம் தேவேந்திர வாக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு, அதுவும் திமுக வாய்ப்பு இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு திமுக இந்த தொகுதியில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா, மந்திரியாக இருந்திருக்கா. ஸோ திரும்பவும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சௌராஷ்டிரா ஓட்டர்ஸ் கொஞ்சம் அதிமுக பக்கம் போனால் ஒரு சில வாய்ப்பு இருக்கு. பட் ஆனாலும் இங்கே வந்து முஸ்லிம்ஸ் பிளஸ் தலித் கன்சாலிடேஷன்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக. அடுத்து வந்து கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி இன்னொரு திமுக ரொம்ப பலமான தொகுதி. இந்த பகுதியில் 96 முதல் திமுக வெற்றி பெற்றிருந்தது. முதல்ல கோசிமணி அவர் ஜெயிச்சது. அவர் ஆக்சுவலி 89 அவர் ஜெயிச்சாரு. இங்கே 91 மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 96 அப்புறம் 2006 வரை கோசிமணி தான் எங்கள் எம்எல்ஏ. அப்போ அதுக்கடுத்து ஜி அன்பழகன் அவர் சன்ஸ் அவர் எம்எல்ஏ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜி அன்பழகன் 2021 வெற்றி வரும்போது கிட்டத்தட்ட 49% ஓட்டு எடுத்திருக்காரு. அவரை ஏற்று போட்டிட்டு அதிமுக ஸ்ரீதர் வாண்டியார் 38% தான் வந்தது. நாம் தமிழருக்கு வந்து ஒரு 12,000 ஓட்டு, அமமுகவுக்கு ஒரு 6,500 ஓட்டு, 3% ஓட்டு இருக்கு. இப்போ வந்து 2026 பார்த்தோம்னா அன்பழகன் இன்னும் கண்டஸ்டன்ட் பண்றாரு. அவரை ஏற்று பாஜக எனக்கு இருக்குது அசோக் குமார்னு. மா.க. ஸ்டாலின் ராமதாஸ் தரப்புல ஒருத்தர் கண்டஸ்ட் பண்றாரு. அவர் போன மயிலாடுதுறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எம்பிஐ கேண்டிடேட் இருந்தாரு. அப்புறம் நாம் தமிழர் இருந்து ஆனந்த், டிவிகேலேருந்து வினோத் கண்டஸ்ட் பண்றாங்க. இங்க இப்போ மா.க. ஸ்டாலின் கண்டஸ்ட் பண்றதால என்ன வன்னியர் ஓட்டு கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இங்க இருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். தட் வில் கிவ் மோர் அட்வான்டேஜ் டு அன்பழகன். ஸோ ஏற்கனவே பாஜக பலவீனமா இருக்க சூழல்ல இன்னும் ஃபர்தர் பலவீனமாக இருக்கு. இங்க வந்து பார்த்தோன்னா பிராமின்ஸ் 18% இருக்காங்க, சௌராஷ்டிரா 20% இருக்கு. ஸோ டெக்னிக்கலி பாஜக ஒரு கம்ஃபர்டபுள் சீட் தான் இது. பட் ஆனால் இதெல்லாம் தனி முஸ்லிம்ஸ் 15% கன்சல்டேட் ஆவாங்க, பழைய கன்சல்டேட் ஆயிடுவாங்க. அப்புறம் முக்குளத்தோர் ஓரளவு கன்சல்டேட் ஆயிடுவாங்கன்றதால், ப்ளஸ் நகர்ப்புறம் என்பதால்
இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்றதால எனக்கு தெரிஞ்சு இங்க அன்பழகன் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. இந்த பாபநாசம் தொகுதியை பொறுத்தவரை இங்க சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவஹர்லால் அவர்கள். அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அவருக்கு முன்பு திரு அதிமுக துரைக்கண்ணு தொடர்ந்து 3 தேர்தல்களில் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரு கடந்த முறை வந்து ஜவஹர்லால் வந்து 45% ஓட்டு எடுத்திருக்கு. அவர் எடுத்து போட்டு அதிமுக வேட்பாளர் வந்து 36% ஓட்டு எடுத்திருக்காரு. அமமுக இங்க ஒரு 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அமமுக அதிமுகன்றது ஒரு அரித்மெட்டிக் வைஸ் இங்க 45% எடுத்து போக வாய்ப்பு இருக்கு. பட் சசிகலா எவ்வளோ ஓட்ஸ் ஸ்பிட் பண்றாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். நாம் தமிழர் இங்க 14,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, நல்ல ஓட்டு. மக்கள் நீதி மையமும் 2,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த முறை வந்து என்னன்னா அவங்க வந்து அதிமுகவில இருந்து சண்முக பிரபுன்ற துரைக்கண்ணு ஒரு சன் அவர் கண்டஸ்ட் பண்றாரு. துரைக்கண்ணு கூட எடப்பாடி போய் அங்க ஒரு சிலை தெரிஞ்சு வச்சு அவருக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்திருக்காரு. அவரோட சன் சண்முக பிரபு நிற்கிறாரு. இப்போ இந்த ஜவஹர்லால் வந்து தொகுதி மாதிரி நாகப்பட்டினம் போயிட்டாரு. இங்க வந்து ஐயுஎம்எல் கட்சிக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க இருக்க அப்புறம் நாம் தமிழர் இருந்து அனீஸ் ஃபாத்திமா அது இருக்கு. அப்புறம் டிவிக்கு வந்து அசாருதீன். ஸோ அந்த முஸ்லீம் ஓட்டையும் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆளுங்கலத்துல இருக்காங்க. தொகுதியோட பிரேக் பண்ணி இங்க 1 இயர் இங்கேயும் பாப்புலேஷன் அதிகம். பாமக அலையன்ஸ் 1 இயர் பண்ணோம். அப்புறம் பார்கவுக்குள்ள மூப்பனார் சமூகம் 18% இருக்காங்க. முஸ்லீம் 17% இருக்காங்க. பறையர் 14%, பல்லர் 7% அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த பழைய பல செக்ஷன்ஸ்கெல்லாம் ஏணி சின்னம் எந்த அளவு அக்செப்டபிள்ன்றதுதான் பெரிய சிக்கல். இதே உதயசூரியன்னா ஓகே அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஏணி சின்னம் வந்து எந்த அளவு அக்செப்டபிள் தான் எங்க பிரச்சனை. ஸோ அந்த காரணத்தினே நான் வந்து ஏணி சின்னத்துக்கு பிற இது சமூகங்கள் அதை கொஞ்சம் எதிர்ப்போறதுன்றதால நான் வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை துரைக்கனோட சன் திரு சண்முக பிரபு தான் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். என்ன பிளஸ் அவர் ஃபாதர் இறந்த சிம்பத்தியும் இருக்கு. கொரோனா காலத்துல மக்கள் பணி செய்யும் போது அவர் இறந்தாரு. ஸோ சண்முக பிரபு தான் வெற்றி பெறுவார். அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகம். அடுத்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி. திருவையாறு சட்டமன்ற தொகுதி வந்து இப்போ திமுக சிட்டிங் சீட்டு. திமுக துரை சந்திரசேகர் வந்து 2016 தொடர்ந்து ஜெயிச்சு வர்றாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட் எஸ் ஜெயிப்பார். அது 29 ஜெயிச்சாரு, 96 வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் 2006 வெற்றி பெற்றாரு. இடைப்பட்ட காலத்துல அதிமுக வெற்றி பெற்று இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டா அவர் வெற்றி பெற்று இருக்காரு. இப்போ வந்து துரை சந்திரசேகர் மீண்டும் கண்டஸ்ட் பண்றாரு. அவர் எது இந்த அமமுக தொகுதி ஒதுக்கப்பட்டு கார்த்திகேயன் என்ற கேண்டிடேட். நாம் தமிழர் செந்தமிழன் டிவிகேல மணிகண்டன் கண்டஸ்ட் பண்றாங்க. கடந்த முறை துரை சந்திரசேகர் 49% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட பாஜக சேர்ந்த வெங்கடேஷன் வந்து 23% ஓட்டு தான். அமமுக சேர்ந்த கார்த்திகேயன் 17% எடுத்திருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் ஒரு 7.5% எடுத்துங்க. ஸோ அந்த அதிமுக பாமக நாம் தமிழர் சேர்ந்தாலே இந்த 49% எட்ட முடியாது. அப்படி இருக்க சொல்லி இன்னைக்கு யார் கண்டஸ்ட் பண்றாங்கன்னா இந்த தொகுதியில் துரை சந்திரசேகருக்கு தான் அமமுக ஃபீல் பண்ணுங்க. அமமுக கார்த்திகேயன் கேண்டிடேட் ஃபீல் பண்ணிட்டாங்க. அமமுக அதை ஃபீல் பண்ண தெரிஞ்சு அந்த ரத்னசாமி அமமுக தான் இருந்த ரத்னசாமியோ ரங்கசாமியோ அவர் தான் இருக்கு. அவங்க ஷிஃப்ட் பண்ணி இங்க திமுக வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தேன். உடனே அவங்க வெளில வந்ததுக்கு ரீசன் இதோட எங்க சீட்டு கிடைக்காது. அமமுக கார்த்திகேயன் கரெக்ட் பண்ண நாம் தமிழன் செந்தில்நாதன் டிவிக்கு எது மணிகண்டன் கரெக்ட் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க துரை சந்திரசேகர் வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. அவர் போனாட்டி எடுத்த ஓட்டை விட கொஞ்சம் கூடுதலா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி ஒரு ட்ரெடிஷனல் திமுக சீட்டு. இங்க திமுக வந்து இந்த போன்ற தொகுதிகள் வந்து ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டை போட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேக்கிங் இருந்து SNM உபயத்துல்லா அவர் வந்து 89 முதல் 89, 96, 2001, 6 மூன்று தேர்தல் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இங்க வந்து அதுக்கப்புறம் அதிமுக தொகுதி போயிருக்கு. இப்போ ரீசெண்டா 2016 தான் 19 இடைத்தேர்தல் இது மீண்டும் கைப்பற்றிருக்காங்க. இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ டிகேஜி நீலமேகத்துக்கு சீட்டு கொடுக்கல. அதுக்கு பதிலாக தஞ்சாவூர் மேயர் அதே போல தஞ்சாவூர் மேயர் திரு சன் ராமநாதனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. இவர் வந்து கல்லா சமூகத்தை சேர்ந்தவர். போன தடவை டிஜே நீலமேகம் வந்து 54% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவர் எடுத்து போயிட்டு அறிவுடை நம்பி பாஜக இருந்து அவர் 30% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழ்ல இருந்து சுபாதேவி அவங்க ஒரு 9% ஓட்டு எடுத்திருக்காங்க.
மக்கள் நீதி மையம் வந்து ஒரு 5% எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ சன் ராமநாதனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஓட்டு வந்துடும். அவருக்கு எதிர்த்து போட்டியிடுறது பாஜகன்றதால பாஜக கேபி முருகானந்துக்கு வந்து பட்டுக்கோட்டை போன்ற தொகுதிகளில் கிடைக்கிற ஆகமுடியாத ஓட்டு வந்து இங்க தஞ்சாவூர்ல கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. அப்புறம் நாம் தமிழ்ல இருந்து கிருஷ்ணகுமார்ன்ற ஒரு கவிஞர் கண்டஸ்ட் பண்றாரு. தாவேக்கால இருந்து விஜய் சரவணன்ற ஒரு கண்டஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த இது பார்த்தோம்னா இது முருகானந்தம் போட்டியிடுறது வந்து ராமநாதனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவரால் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ண முடியாதுமான்றது. இதை தாண்டி இப்ப முருகானந்தம் கண்டஸ்ட் பண்றதால இந்த அர்பன் ஏரியாஸுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டு பெரிய அளவுக்கு விஜய் நோக்கி வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை இப்ப சன் ராமநாதன் இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. பட் எவ்வளவு ஓட்டு இங்க விஜய் பிடிக்கிறாருன்றதான் பொறுத்து. பட் ஆஸ் ஆன் இட் இஸ் கம்ஃபர்டபுள் டு வின் தி செலெக்ஷன். அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ரீசன்ட் டேஸ்ல பெரிய விவாதத்துக்குண்டான தொகுதி ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. காரணம் அதோட சிட்டிங் எம்எல்ஏ வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கமே இங்க 2001 தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார். அப்புறம் 16ல தான் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அப்புறம் 21ல இருந்து மீண்டும் வெற்றி பெற்றிருக்கார் வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கத்தை பொறுத்தவரை அதிமுகவோட ஃபேஸ் ஆஃப் டெல்டாவே இருந்தார். டெல்டா மாவட்டத்திலே அதிகம் செல்வாக்கு படைத்த தலைவர் பொசிஷன் இருந்தாரு. அங்கேருந்து ஓபிஎஸ் தரப்பு போய் சேர்ந்தா ஓபிஎஸ் தரப்புல வந்து என்னென்ன பெருசா சாதிக்க முடியலன்றதால அங்கிருந்து திமுகவுக்கு வராரு. ஸோ திமுகவில் இப்போ வந்து அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் இப்போ திமுகவுல இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற பார்க்குறாரு. அவர் இந்த தொகுதியோட இப்போ 2021 இவர் வந்து 47% எடுத்திருக்காரு. இவர் எடுத்து போட்டிட்டு திமுக சேர்ந்த ராமச்சந்திரன் அவர் தான் 16ல இவர் வீழ்த்தியது. அவரும் வந்து கிட்டத்தட்ட 41% ஓட்டு எடுத்திருக்காரு. 21 வந்து வைத்தியலிங்கம் இங்க கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அதிமுக தரப்புல அவங்க என்ன 47% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து திமுக சேர்ந்த ராமச்சந்திரன் இவர் தான் 2016ல வைத்தியலிங்கத்தை வீழ்த்தியது. அவர் வந்து கிட்டத்தட்ட 32% ஓட்டு எடுத்திருக்காரு. அமமுக சேர்ந்த சேகர் இங்க பட்டுக்கோட்டை சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட 13% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அமமுக திமுக ஓட்டு பிரிச்சது விளைவாக தான் வைத்தியலிங்கம் ஈஸியா வச்சிருக்கு. நாம் தமிழ்ல இருந்து கந்தசாமி அவர் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2026 இப்போ இவர் வைத்தியலிங்கத்துக்கு எதிராக அதிமுக எம் சேகர் கண்டஸ்ட் பண்ணி எம் சேகர் வந்து போன மாதிரி அமமுக கண்டஸ்ட் பண்ணார். அவர் இங்க அதிமுக வந்திருக்காரு. நாம் தமிழ்ல இருந்து திருமுருகன் கண்டஸ்ட் பண்ற நடிகர் திருமுருகன். அப்புறம் டிவிக்கு வந்து டாக்டர் கே அரவிந்த் கண்டஸ்ட் பண்றாங்க. ஸோ எம் சேகர் போன தவிர அமமுக கண்டஸ்ட் பண்ணி கொஞ்சம் டீசெண்டான ஓட்டு எடுத்திருந்தாரு. பட் ஆனாலும் அவர் வந்து அந்த வைத்தியலிங்கத்தோட இது மேட்ச் பண்ண முடியல. இப்போ வந்து அமமுக எடுத்த ஓட்டை வந்து ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு அதிமுக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்றது பெரிய கொஸ்டின் இருக்கிறதால. அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வந்து இன்னொரு பொலிட்டிக்கலி ரொம்ப குஷியான தொகுதி. இந்த தொகுதி வந்து கடந்த முறை அதிமுக இருந்து வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். வைத்தியலிங்கத்தை பொறுத்தவரை அவர்தான் டெல்டா மாவட்டத்தின் அதிமுக முகமாக செயல்பட்டவர் வைத்தியலிங்கம். ஸோ வைத்தியலிங்கம் வந்து இங்க 2001 இருந்து தொடர்ந்து வச்சுட்டு வர்றாரு. 2016ல ராமச்சந்திரன் திமுக சேர்ந்த ராமச்சந்திரன் வீழ்த்தினார். அப்புறம் 21 மீண்டும் அவர் வெற்றி பெற்றாரு. அவர் 16ல தோக்கும் போது கூட அவங்க வந்து ராஜ்யசபா அமைச்சிருக்காங்க. அதிமுக அந்த அளவு முக்கியமான இன்ஃபேக்ட் 16ல ஒரு வேளை வெற்றி பெற்றுனா அவரே கூட முதலமைச்சராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தாரு. ஸோ 2021 பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவர் வைத்தியலிங்கம் வந்து 47% ஓட்டு இங்க எடுத்திருக்காரு. திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் வந்து 32% ஓட்டு தான் எடுத்தார். காரணம் வந்து என்னன்னா அமமுக சேகர்னு வேட்பாளர் போட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 13% ஓட்டு பிரிச்சிருக்காங்க. திமுக ஓட்டை பிரிச்சிருக்காங்க வைத்தியலிங்கத்துக்கு எதிரான ஓட்டை. அதனால அவர் வெற்றி பெற்ற முடிஞ்சது. இப்போ வந்து வைத்தியலிங்கம் திமுகவில் கண்டெஸ்ட் பண்றதால 50% வாய்ப்பு இருக்கு. அவருக்கு எதிராக இப்போ வந்து சேகர் போன தடவை அமமுக கண்டெஸ்ட் பண்ண சேகர் அதிமுக கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் சேர்ந்து திருமுருகன் ஒரு நடிகர் திருமுருகன் கண்டெஸ்ட் பண்றாரு. டிவிகே சேர்ந்து டாக்டர் கே அரவிந்த் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த தொகுதி வந்து ஏன் இவ்வளவு குரூஷியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட காஸ்ட் டைனமிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரத்தநாட்டுல வந்து முக்குளத்தோர் அதாவது கல்லர் சமுதாயம் மட்டுமே கிட்டத்தட்ட 60% எப்படி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம தருமபுரியில் எப்படி தருமபுரி தொகுதிகள் எப்படி வன்னியர்கள் இருக்கோ அந்த மாதிரி பொங்கல் அங்கங்கே கவுண்டருக்கு 60% இருக்கிற தொகுதி இருக்கோ அது மாதிரி கல்லருக்கு 60% இருக்கிற தொகுதி இது.
இங்க வந்து ஸோ வைத்தியலிங்கம் போட்டியிடுறது இந்த தொகுதியை வெற்றி பெற்ற டெல்டாவுக்கே முகமாட்டு வரலாம். எடப்பாடி செய்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்னு இந்த தொகுதியை வந்து தினகரன் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா இதோட தன்மையே வேற. இப்போ வந்து வைத்தியலிங்கம் போட்டதால் இப்போ கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்றது. மற்ற தொகுதியில் கூட முத்திரையர், பறையர், பல்லர், முஸ்லிம்ன்றதெல்லாம் திமுக ஓட்டு போட கம்யூனிட்டி இருந்ததால் இவர் வைத்தியலிங்கம் உறுதியா 50% மேல எடுத்து வெற்றி பெற்றுவார்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த தொகுதி கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது கொஞ்சம் ட்ரிக்கியா செய்து. அது திமுக சிட்டிங் சீட். திமுக சேர்ந்த அண்ணாதுரை தான் அங்க எம்எல்ஏவா இருக்காரு. அண்ணாதுரை வந்து இப்போ 2021 தேர்தலில் தான் ஆக்சுவலி 89 ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ இருக்காரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் சீட்டுகள் தரல. இப்பதான் மீண்டும் ஜெயிச்சிருக்காரு. 21 வெற்றி பெறும் பெரிய வெற்றிகளும் 32% எடுத்திருக்காரு. அதிமுகவை சேர்ந்த ரங்கநாதன் வந்து 28% எடுத்திருக்காங்க. அப்புறம் பாலகிருஷ்ணன்ற ஒரு இண்டிபெண்ட் அவங்க 10% ஓட்டு கிட்ட பிடிச்சாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக பெருசா இங்க ஓட்டு எடுக்கல. இப்போ வந்து அண்ணாதுரை எதிர்த்து 2016 வெற்றி பெற்ற திரு CV சேகர் என்ற ஒரு கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் கண்ணன், டிவிக்கு மதன் என்ற அந்த பொசிஷன் இருக்கு. ஸோ இந்த தொகுதி பொறுத்தவரை பார்த்தோம்னா பட்டுக்கோட்டையில் வந்து முக்குளத்தோர் பாப்புலேஷன் அதிகம். CV சேகர் முக்குளத்தோர் அதிகம். இவர் பிள்ளைமார் வந்து 24%. இவர் வந்து வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணாதுரை. முத்திரைய 10%, முஸ்லிம் 10%. ஸோ அது முஸ்லிம் 10% இருக்கிறதுன்றது ஒரு அண்ணாதுரைக்கு ஒரு எட்ஜு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் சேகரும் இங்க டஃப் ஃபைட் கொஞ்சம் கொடுப்பாருன்றதான் நான் பண்றேன். சேகரும் பட் அந்த அமமுக ஓட்டு அந்த கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சேகர் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தொகுதியை வந்து அதிமுகவுக்கு இங்க ஒரு எட்ஜு நான் கொடுப்பேன் பட்டுக்கோட்டையை பொறுத்தவரை. அடுத்து பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் இன்னொரு திமுக சிட்டிங் சீட்டு. பேராவூரணி அண்ணன் அசோக்குமார் தான் எங்க எம்எல்ஏ இருக்கு. அவர் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. கடந்த முறை அவர் வந்து அதிமுக வேட்பாளர் திரு கங்கா சம்பந்தம் 38% எடுத்துக்க. இவர் வந்து 52% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் திலீபன் இங்க வந்து 12,000 ஓட்டு எடுத்திருக்கு. அப்புறம் தேமுதிக இங்க கொஞ்சம் ஒரு 1000 ஓட்டு அப்படி வந்திருக்கு. இப்போ வந்து என்னன்னா பேராவூரணியில முன்னாள் 2014 வெற்றி பெற்ற திரு கோவிந்தரசு அவர் மகன் திரு கோவி இளங்கோ அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து முத்திரைய சமூகத்தை சேர்ந்தவர். நாம் தமிழருக்கு சேர்ந்து புவானா கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிக்கு இருந்து சந்திரா காந்திபன் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து இப்ப பார்த்தோம்னா ஸோ இங்க இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன். முத்திரையர் இங்கதான் சிங்கிள் லாயர்ஸ் 27% முத்திரையர் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய முக்குளத்தோர் 25% இருக்கு. முஸ்லிம் ஓட்டு 12% இருக்கு. யாதவர் 7%, பிள்ளைமன். ஸோ இந்த முஸ்லிம் பிளஸ் முக்குளத்தோர்ல ஒரு செக்ஷனும் முத்திரையர் ஒரு செக்ஷன் தான் இவங்க டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ முத்திரையர் சேர்ந்த கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட் தான் கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த திமுக அணியில KK செல்வகுமார்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணதால அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதால அதுல ஒரு பேராவூரணி அசோக் இங்க நான் ஒரு எட்ஜு கொடுப்பேன். ஸோ திமுகவுக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு எட்ஜு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிளஸ் வைத்தியலிங்கம் சேர்ந்ததுக்கு வந்து இந்த 2 தொகுதியிலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார். நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. இதில் திருவிடைமருதூர் திமுக, கும்பகோணம் திமுக, பாபநாசம் அதிமுக, திருவையாறு திமுக, தஞ்சாவூர் திமுக, ஒரத்தநாடு திமுக, பட்டுக்கோட்டை அதிமுக, பேராவூரணி திமுக. இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் 2 அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் மீதமுள்ள 6 திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக கள நிலவரத்தை தெளிவாக சொன்னீங்க. மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.